இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன லக்ஷு சொல்லுவீரா? இன்னைக்கு நம்ம தமிழ் குழு என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு நம்ம தமிழ் குழு நம்ம சிரிக்க வைக்க கதை சொல்ல போறாங்க. அப்படி என்னப்பா கதை கொண்டு வந்திருக்காங்க? அதான் பரமார்த்த குருவும் 4 சீடர்களும் கதை தான். அப்படியா? சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப நம்ம கதையோட தொடக்கம் என்ன? அது என்னன்னா என்ன இழுவ ரொம்ப வலுவா இருக்கு. அதான்ப்பா ஒரு 4 பேரு. எது 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அதான் நமக்கு தெரிஞ்சதாச்சே. அப்ப சிரிச்சேதான் ஆகணும் போல. அட அந்த 4 பேர் இல்லப்பா, இந்த 4 பேர் யாரு நானே சொல்றேன் கேளு. சொல்லு சொல்லு, யார் அந்த 4 பேருன்னு பாப்போம். முட்டாள், மூடன், மடையன், மட்டி, இவங்க தான் நான் இப்ப சொன்ன அந்த 4 பேரு. ஓ இவங்க தானா அந்த 4 பேரு? சரி இந்த 4 பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். டேய் மூடா, டேய் என்னால் நடக்க முடியாதுடா, பசி வைத்த கில்லுடா. டேய் ஏற்கனவே உன் வயிறு வீங்கின மாதிரி இருக்கு, இதை போய் ஆட்டா கிள்ள முடியும்? டேய் தொடப்பக்குச்சி கேலி பேசாத, அப்புறம் கோவம் வந்துடும். ஏய் சும்மாறா, ஊதுனா போதும், நீ பறந்து போயிடுவ, கேலி செய்யாம இருடா. சரி சரி தமாசெல்லாம் போதும், அங்க ஒரு வழிகாட்டி இருக்கு பாரு, அதை போய் புடுங்கி பாப்போம் வாங்கடா. ஏய் கை காட்டியெல்லாம் போகாதுடா, நாம தான் போகணும், வாங்க போலாம். அந்த கை காட்டி எங்க போகுதோ அங்கதான் நம்மளும் போனோம், வாங்கடா அதை பிடிங்கி பார்த்துருவோம். கை காட்டியை 4வரும் சேர்ந்து அகற்ற முயன்றனர். அப்பொழுது முட்டாள்களா நில்லுங்கடா. டேய் உன்னை யாரோ கூப்பிடுறாங்கடா. அட என் பேரை சரியா சொல்றீங்களே, நீங்க பெரிய ஞானியா இருப்பீங்களோ? அப்போ உன் பேரே முட்டாளாடா? ஆமா என் பேர் தான் முட்டாளு. என் பேர் மூடன். என் பெயர் மடையன். என் பேர் மட்டி. நாங்கெல்லாம் இனி பிரியா நண்பர்கள். நண்பர்கள்லாம் இருக்கட்டும், அந்த கை காட்டி ஏன் பிடிக்கிறீங்க? அந்த கை காட்டி எங்க இருந்துமா எங்க போகுதோ நாங்க அங்க போனோம். அது இங்க போகாதா, இங்கிட்டு போகும். அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க கூடாதா? நாங்களாம் பள்ளிக்கூடமே போனது இல்லையே, தப்பி தவிர போயிட்டான்னு வச்சுக்கோங்களே, தூங்கிடுவோம். ஓ பள்ளிக்கூடத்துல தூங்கலனால இப்ப நீங்க கண்ணை திறக்கும் போது உங்களுக்கு உலகமே இருட்டா தெரியுது போல. சரி சரி நசன் பேசாதீங்க. இந்த கை காட்டில என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லுங்க. அந்த ஊருக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். பிச்சை எடுத்து சாப்பிடணுமா? ஆமா பிச்சை எடுத்து சாப்பிடணும். இப்படியே போய் அப்படியே போய் வடது பக்கம் 10 அடி இடது பக்கம் 10 அடி திரும்பி முட்டி நிக்கிற இடம் தான் நீங்க கேட்ட ஊர் கஞ்சம்பட்டி. போங்கடா போங்கடா, அந்த ஊர்ல உங்களை நல்லா சிறப்பா கவனிப்பாங்க. ஆமாண்டா, அந்த ஊர் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த ஊர் மக்களும் கஞ்சமா இருப்பாங்கன்னு சொல்றேன்டா. நீங்க என் கூட எங்க ஊருக்கு வாங்க, நான் அவங்க எல்லாருக்கும் சோறு போடுறேன். சரி வாங்கடா போவோம், நம்ம சோறு கண்ட இடம் தான்டா சொர்க்க பூமி. டேய் மடையா, அவர் நம்மளை ஏமாத்த பாக்குறாருடா. ஆமா ஆமா, நம்ம பிச்சை எடுக்கிறத பார்த்து இவர் பொறாமப்படுறாரு. வாங்கடா நம்ம கஞ்சம்பட்டிக்கே போவோம், அவர் போய் அவர் வேலையை பார்க்கட்டும். போங்கடா போங்கடா, உங்களுக்குலாம் சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது, பட்டாதே தெரியும். காட்சி 2. 4வரும் கஞ்சம்பட்டியை அடைந்தனர். அடுத்து என்னப்பா? அந்த 4 பேர் கஞ்சம்பட்டியை நோக்கி போறாங்கல்ல. ஆமா, அந்த 4 பேரையும் மரத்துல கெட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ பஞ்சாயத்து போல. அப்படி என்னப்பா பண்ணாங்க அந்த 4 பேரு? அதத்தான் இப்ப பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பாப்போம். இவங்க 4 பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஏண்டா எங்க ஊருக்குள்ள வந்ததே முதல் தப்பு, ஊருக்குள்ள வந்து பிச்சை கேட்டது 2வது தப்பு. இப்ப என்னன்னா ஏன் முன்னாடியே அவ்வளவு தெனாவட்ட அனுப்பிங்க. என்னாச்சு தலைவரே? மக்களே, இந்த 4 பேரும் நம்ம ஊருக்கு பிச்சை கேட்டு வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா? அட ஆமாம்பா, நாமளே சிக்கனங்கருதி 3 நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றோம். அதுவும் பழைய சோறு தானே சாப்பிட்றோம் தலைவரே. நாமளே குறைந்த அளவு தான் இந்த ஆடை அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் தலைவரே. ஆமா தலைவரே, கொடுத்தே ஆகணும். ஆமா தண்டனை கொடுத்தாகணுமே, இவங்களுக்கு ஏதாவது புதுவிதமான தண்டனை கொடுக்கணுமே. தலைவரே எனக்கு ஒரு யோசனை இருக்கு, சொல்லாமா தலைவரே? சொல்லுப்பா. இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இருட்டறையில போட்டு அடைச்சிருமா தலைவரே? சே, இதெல்லாம் வெறும் தண்டனையே கிடையாதுப்பா, வேற ஏதாச்சும் யோசிப்போமே. இவங்க உடம்புற எண்ணெயை தடவி தண்ணிக்குள்ள முக்கிடுவோமா தலைவரே? அட நீ வேற ஏன்டா, நாம தலைக்கு என்ன வச்சே பல வருஷம் ஆகி போச்சு, இதுல இவங்களுக்கு என்னைக்கு எங்க போறது? நாமளே துணி துவைச்சு 10
தண்ணிக்கு எங்க போறது? இவங்க சொன்ன மாதிரி என்னைக்கும் தண்ணிக்கு எங்க போறது? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், இவங்களை இந்த ஊர்ல இருந்து அடிச்சு விரட்டி விட்டுறலாம். இது சரியான தண்டனையா இருக்கே, அப்படியே செய்வோம். டேய் நீங்க எங்க ஊரை விட்டே ஓடி போங்கடா. ஐயா கட்ட ஊத்துறது. டேய் உங்களை கட்டவே இல்லை, போங்கடா. கட்டவே இல்லையா? நால்வரும் கஞ்சம்பட்டியை விட்டு துரத்தப்பட்டனர். டேய் நாளா இதுக்கு மேல முடியல, அங்கிருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமாயி போச்சுடா. நம்மளுக்கு தான் வேலை செய்யவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. நம்ம இனிமேல் எப்படிடா வாழ்க்கையை ஓட்ட போறோம்? டேய் நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன். என்னடா சொல்றா? டேய் நம்ம எல்லாரும் ஒரு சாமியாட்ட போயிட்டு சீடர்களா சேர்ந்துருவோம். சேர்ந்தா நல்ல சாப்பாடு தான், நல்ல விருந்து தான். நம்மளை சேர்த்துக்க கூடிய அறிவாளியான குரு எங்கடா கிடைப்பாரு? அட வாங்கடா போய் தேடுவோம். எங்க ஞான குருவே, அறிவு குருவே, எங்க இருக்கீங்க? காட்சி 3 குருவின் மடம்.